So, praise the Lord Jesus. Hello guys. This is my first gaming vlog. ஸோ இப்போ பார்த்துனுக்கிறது கேம் பேர் என்னன்னா வந்து ஆர்க் ரைடர்ஸ். இட்ஸ் அன் ஆன்லைன் பிவிபி கேம். ஓகே, ஸோ இந்த கேம் வந்து சிமிலர் டு பப்ஜி அண்ட் பேட்டில் ஃபீல்ட் ஆர் எனி ஷூட்டிங் கேம்ஸ். பட் இயர் இஸ் என்ன டிஃப்ரெண்ட் இதுலனா, இதில் வந்து பிவிபியும் இருக்குது அண்ட் பிவிஇயும் இருக்குது. பிவிஇ இந்த சென்ஸ் பிளேயர் வெர்சஸ் எனிமி அண்ட் பிவிபி வந்து பிளேயர் வெர்சஸ் பிளேயர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமை எதுக்காக வந்து லைக் நான் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு ஒரு வீடியோ எடுக்கலான்னு டிசைட் பண்ணேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐ யூஸ் டு ப்ளே கேம்ஸ். சைல்ட்ஹுட்லேருந்து கேம் விளையாடிட்டு தான் இருக்கேன். பட் அதை வந்து ஒரு ஹாபியாக எடுத்ததில்லை. லைக் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் வி ஆல் ஹவ் பிளேன் கேம்ஸ், ரைட்? ஸோ பப்ஜி மொபைல் விளையாடிருக்கேன் அண்ட் சின்ன வயசுலேருந்து பிசி கேம்ஸ் விளையாடிருக்கேன். அண்ட் மோரோவர் அடிக்ட் இல்லை, ஓகேங்களா? ஸோ just to time pass and to post the hobbies which I am doing. So that's the main reason. And again, the another reason to choose this game is it's more interesting. Okay, so you can shoot the bots and also you can kill the enemies. Of course, if like they are friendly, sometimes friendly match avanga and sometimes they might kill you. Okay, so that's it the game. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, இட்ஸ் லைக் அன் என் டைம்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு ஏஐ ரோபோட்ஸ் வந்து வேர்ல்டு ஆக்குபை பண்ணுது. ஸோ யூ ஹேவ் டு சர்வைவ். தட்ஸ் ஹவ் த கேம் கோஸ். ஓகே கைஸ், ஸோ டியூவும் போகலாம். அதில் 3 பர்சன்ஸ் போகலாம். 4 இருக்கா தெரில, நான் பார்த்த வரைக்கும் 3 பர்சன்ஸ் மேட்ச் ஆச்சு. ஸோ டியூ நானும் என் ஃப்ரெண்டும் விளாடுவோம். ஸோ யா, ஐ ஃபர்காட் ஒன் திங், சாரி. கேமில் போனதுனால அது ஒன்று சொல்லிட்டேன், ரைச்சஸ் மேன்னு. இன்னொன்று, த மெயின் ரீசன் டு போஸ்ட் திஸ் விலாக்ஸ், அந்த ஃபேஸ் பண்ண இது சொன்னேன். அப்புறம் யா, நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். யா, கிடச்சிச்சு. ஸோ 1 Corinthians 11:31. ஓகேவே, இதுக்கு ஆடியோ கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்க் டெஸ்க்டாப். ஸோ யா, 1 Corinthians 11:31. So if you eat or if you drink or whatever you do it for the glory of God. ஸோ என்னோட லைக் ஸ்போர்ட்ஸாக சரி ஃபிட்னஸாக சரி, நான் அவரை மகிமைப்படுத்துறதுக்காக பண்ணலான்னு தான் நம்ம பண்ணுறது. ஓகேவா? அதை வந்து நான் எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் ஹாபீஸ் பண்ணுறீங்களா, அதை வந்து அவரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். அண்டு எனி அவருக்காக ஸ்பிரிச்சுவலாகவும் இறங்கலாம் மொத்தமாக. அண்டு யா, அவரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம். அதுதான் இதில் போட்டிருக்கு. If you eat or if you drink or whatever you do it for the glory of God. So I'm starting to do that. So இனி வர vlogs வந்து similar to this தான் இருக்கும். And this game relates this world. So I like this game very much. But revenge is not us. Revenge is for God only. அவர் பார்த்துப்பார் revenge. But this is just a game. Don't take everything personal. Okay, let's see you in another video. Bye bye. Okay, so you have to build gadgets and build guns. So you have to like work up in this. Okay, so and இன்னொன்று ஒரு மெயின் ரீசன் இந்த கேம் பிடிச்சதுக்கு என்னென்னா, இதில் வந்து நிறைய லூட் அடிக்கலாம். ஸோ நம்ம பப்ஜி பிளேயர்ஸ்க்கோ சரி அண்ட் எனி கேமர்ஸ் ஹூ பிளேயிங் லைக் லூட் பேஸ்ட் கேம்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு சர்வைவ்னா இந்த கேம் பிடிக்கும். அண்ட் பிசி பிளேயர்ஸ் கேன் ப்ரிஃபர் திஸ் கேம். ஓகேவா? ஸோ இது வந்து மொபைல் கேம் கிடையாது. ஸோ பிசி பிளேயர்ஸ் கேன் ப்ரிஃபர் திஸ் கேம் அண்ட் வித் அண்ட் குட் ஸ்பெக்ஸ். ஸோ யா, தட்ஸ் வாட். அண்ட் யூ கேன் ஸ்பெண்ட் இயர் சம்டைம்ஸ். ஸோ அண்ட் அனதர் பர்பஸ் இஸ் ஐ கேன் ப்ளே லைக் நாட் வித் அன் சீரியஸ் மோட். நான் ஜாலியாக போயிட்டு லூட் எடுத்துகிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா டைட் வந்துடலாம். நோ லைக் அவங்க ஃபைட்ஸ். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இதில் வந்து நம்ம பிளே ஆப்போனன்ட்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதான்ட்டு. சிமிலர் லைக் இன் த வேர்ல்டு யூ நெவர் நோ வாட் அதர் பர்சன் திங்ஸ், ரைட்? ஸோ இதில் வந்து அந்த விஷயம் வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் ஸ்டாஷ். ஸோ நம்ம லூட் எடுக்கிறதுலாம் வந்து இந்த ஸ்டாஷில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு லூட்டிங் பேக் பேக் இருக்கும் எக்யூப்மெண்ட்டு. இது வந்து நம்மளோட லோடிங் வந்து கம்மியாகும். இங்கே சிம்பிள் காட்டுதில். அண்ட் எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் கன்று பில்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஷீல்டு, பேண்டேஜஸ், எக்ஸாக்ட்லி லைக் அதர் கேம்ஸ், other shooting games, bandages and shields and shield recharger and adrenaline shots. So okay, I'll go into the game. So I have opened some of the maps, but initial map ku poran. And you have to like work up in the sense you have to upgrade. Okay va? So ஒரு வெப்பனையும் அப்கிரேட் பண்ணோம், லெவலப் பண்ணோம், கியர் பெஞ்ச் லெவலப் பண்ணோம். எல்லாத்தையும் லெவலப் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் தேடணும்.
ஸோ சம் பார்ட்ஸ் வில் பி லைக் ரேர் டு ஃபைண்ட். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சிம்பிள் தான், இண்டஸ்ட்ரியல் பேட்ரி வேணும், அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் போகணும். அண்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக் கிடச்சிருக்கு. இன்னொன்று ஒரு மெடிக்கல் லெபார்ட்டரி ஏஜென்ட்ஸ் இது வேணும், இது ஒன்று வேணும். இதுவும் மெடிக்கலில் இருக்கும், மெடிக்கல் சைட்டில் இருக்கும், அதுக்கு போகலாம். ஸோ டேம் பேட்டில் கிரவுண்ட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இதில் மெடிக்கல் இருக்கா, ஓகேவா, இதில் போய்ட்டு நமக்கு தேவையான லூட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு மை கேம். வெயிட் ஐ வில் டர்ன் ஆன் த ஆடியோ, கேம்ஸ் ஆடியோ. ஓகே, யா, I think you can hear the game audio now. So I'm learning a lot here, and maybe after this first raid I can post this successfully in YouTube, and further our YouTubes and videos on the shorts edit பண்ணலாம் if I have time anyway. So it's just a 25 minutes game நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைடு மட்டும் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த vlog வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆடியோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அதிகமாக. வெயிட், அதை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, அதிகமாக கேட்காதுன்னு நினைக்கிறேன் ஆடியோ மட்டும். என்னோடய மைக் ஆடியோ கொஞ்சம் நல்லாவே கேட்குதான்னு பார்ப்போம். சரி, நல்லாவே கம்மி பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். டெஸ்க்டாப் ஆடியோ அண்ட் ஆர்க்கோட ஆடியோவும் கம்மி பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி டெஸ்க்டாப் ஆடியோவை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட், கம் லெட்ஸ் லூட் ஹியர். பேண்டேஜஸ் ஓகேவா. ஒரு ரேட்டில் எடுத்துனேன் நான். கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. நிறைய செக்கிங் பார்க்க வேண்டியது தான். மெடிக்கலுக்கு போகணும், ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன் மெடிக்கலு. 23 minutes ஆல்ரெடி ஆகிடுச்சு. லூட் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. லாக் புக்கில் வேறு இண்டஸ்ட்ரியல் பேட்ரியா? ஓகே, இண்டஸ்ட்ரியல் பேட்ரிக்கு போவோம். அது ஒரு டேஞ்சரான ஓப்பன் ஸ்பேஸு. சரி போவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பானு. இதை வந்து நம்ம லூட் எடுத்துக்கலாம், கம்மியாக தான் இருக்கும் அதில். இப்போதைக்கு பிளேயர் வெர்சஸ் பிளேயர் என்கவுண்டர் பண்ணாமல் இருந்தால் எனக்கு ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்ட்ரெஸ்ட் இன் த ஃபஸ்ட் vlog itself. யூஸ் ஆகும் அதெல்லாம். டேமேஜ் டார்க் சைடு ஆனால் டிக் பாட் ஆனால் ஆர்க்கெல்லாம் ஏற்றுப்போம். டிக் பாடை சால்வேஜ் பண்ணால் ஆர்க்கெல்லாம் இதான் வருது. ஓகே, அதை சால்வேஜ் பண்ணிப்போம். இன் பிட்வீன் கேமில் என்னால் போயிட்டு வீடியோவும் செக் பண்ண முடியாது, ஆடியோ போதா கரெக்டான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து ரேண்டமாக போடுறேன். அண்ட் இதில் வந்து இந்த கேமில் வந்து என்னென்னா ரிலாக்ஸாகவும் ஆடலாம், இன்டென்ஸாகவும் ஆடலாம். இட்ஸ் கேமை பொறுத்து. ஸோ இப்போ இது கொஞ்சம் யாரும் வரல, ஸோ ரிலாக்ஸாக ஆடலாம். ஸோ யா, போன வீடியோவில் ஒன்று வந்து லைக் கரெக்டாக தான் சொன்னேன் ஒரு விஷயம். குட் மேன் ஃபால்ஸ் 7 times அண்ட் கெட் அப் அட் 8ன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ அது வந்து ரைச்சியஸ் மேன், ஓகேவா. ஸோ அது சிங்கிள் டேக்கில் எடுத்தேன், அதனால் வந்து அதை ஞாபகம் இருந்ததை சொன்னேன். ஸோ த ரைச்சியஸ் குட் மேன் இன் த சென்ஸ் இந்த குட் டீட்ஸ் பண்ணுறவங்கள குட் மேன். பட் ரைச்சியஸ்னால் எது? ரைச்சியஸ் இந்த சென்ஸ் எல்லா விதத்துலையுமே கரெக்டாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதோ சரி, கரெக்டாக இருக்க முடியாது, பட் ரைச்சியஸ் மேன் கெட்ஸ் அப் அட் 8, அதுதான் அது, ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு பாட் வந்துச்சு. வி ஹாவ் டு லைக் இஃப் வி ஃபால் 7 times வி ஹாவ் டு கெட் அப் அட் 8. இது வந்து நிறைய பாட்டை வர கூட்டு வந்துடும், அதுக்குள்ளே அடிக்கணும். சொல்ல இதோ வந்துச்சு. நான் இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்கேன். சுட்டு தள்ளிடலாம், இல்லை ஓடிடலாம். நல்ல என்கவுண்டர் எத்த ஒன்று. ட்ரையாடா, புல்லட்டு காலி ஆகாமல் தான் சரி. அதுக்குள்ளே இந்த கண் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அந்த மாதிரி டாச் பண்ணி அச்சா போதும். ஒன்று உந்துச்சு வெஞ்சிச்சு. அடடா, அந்த கண்ணு நல்லா இருக்குப்பா. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும், இப்போ நடுவில் எவனா வந்துடுவானுங்க, நமக்கு திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவானுங்க. அவ்வளோதான், தப்பிச்சிட்டேன். பின்னாடி ஒன்றும் இல்லை.
தோப்பர் வாங்கணும் பார். மாட்டேனா அவ்வளோதான். ஹெல்த் எப்படி கொஞ்சது பார். இப்போ மாட்டினாரு விடு போ. ஓரமா போ. ஓ ஓகே ஓகே. சில் காய் சில் கைஸ். இதுகிட்ட இருந்து லூட் எடுத்துட்டு போலாம். வேற ஒருத்த அடிக்கிறான். இப்போ அவன் என்ன அடிச்சா அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. அவர் அவனோட கேமை கூட ஆடலாம். லெட்ஸ் சி ஆல்ரெடி என்னை வந்து ஒரு பாட் அடிக்க வருது. ஓகேவா? ப்ரோ டோன்ட் ஷூட் ப்ரோ டோன்ட் ஷூட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். சில் சில். தேங்க்யூ. ஏதோ ஆடுறான். டக்குன்னு சுட்டுருவான். ஸோ ஒரு பக்கம் கண்ணு வச்சுன்னே இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிளேயர் வெர்சஸ் பிளேயர் வந்ததுக்கப்புறம் பாட்டை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். சி தீஸ் பிளேயர் வெர்சஸ் பிளேயர் வில் பி டஃப். ஐ ஹவ் நெவர் பீன் அஃப்ரேட் ஃபார் ரோபாட்ஸ். தோப்பர் அடப்பாவி அட்ட ஸ்டிச்சரை கூப்பிட்டான் வேறு ஒருத்தன். ஓகே அவன் போயிட்டான். பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் மார்க் பண்ண ஸ்பாட்டுக்கு போக முடியாது போல். அண்ட் இப்போ தான் ஆட்டோமேட்டிக் சர்வர்லேருந்து ஏஷியா வச்சுருக்கேன். மேபி எப்போவுமே ஏஷியா தான் ஃபெச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஆமாம். ஸோ ஏஷியா சர்வர்லேயே மேட்ச் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி பொறுமையாக போய் பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் போயிட்டு ஒரு பேட்ரி எடுக்கலாம் தான் போகிறேன். தெரியுதா அதுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அங்கே ஒரு ஃபைட்டு. இங்கே எவ்வளோ கார் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். டோன்ட் ஷூட் போடுவோம். அடடா லீப்பர் தெரியுதா? இதுக்கிட்டலாம் மாட்டினோம். அதை கந்தல் சோலோவில் அடிக்கலாம். ட்ரை அவுட் பண்ணலாம் இப்போதைக்கு சோலோவா. அடடா இதில் என்னடா இந்த இது. சில் ப்ரோ சில். கஷ்டமாக இருக்கா லாபி? எல்லாம் ராக்கெட்டியரும் ட்ரோன் சும்மா இருக்குது. போட்ட மேப்புக்கே ரூட்டு சுற்றின்னு போக வேண்டியதாக இருக்குது. இதுவும் இண்டஸ்ட்ரியல் தான் நினைக்கிறேன். சரி இங்கே போய்ட்றேன். ஓ மை காட். ஓகே. அண்ட் ஸோ வி ஹேவ் 21 minutes. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம லூட் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடலாம். லேடர் இருக்குது. அடிக்கிறான் பாட்டை. இண்டஸ்ட்ரியல் பேட்ரி 3. ஆனால் நான் வந்தது மெடிக்கல் ஷாப்புக்கு ஆன்டிசெப்டிக் வாங்கின்னு போயிடலான்னு. ரீஏஜென்ட். இதில் இந்த பட்டன் வேலை செய்ய மாட்டேதா தெரியல. ரோல் பட்டன் 2 நம்பர் 1 அழுத்தாடிதான் மேலே வந்துட்டேன். ட்ரோன்ஸ் பறக்குது. ஓப்பன் பண்ணியிருக்கானு கேட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரோன் பறக்குது. Hope this video is going well for now. I don't know whether the audio checks and mic checks or else shall I cut and paste it. தெரியல. சரி இருங்க. I'll check once I'm safer. இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஓப்பன் ஆகுது. என்னடா இது ரொம்ப சுற்றுது. இங்கே லிஃப்ட் ஒன்று இருக்கும். அடடா எவனோ சுடுறான். சாவச்சிச்சு போலையே. ஐயோ சாவச்சிச்சு அவனை. ஓ மை காட். இது அடிக்க முடியாது தனியாலாம். அதனால் ராக்கெட் ஏறுறது. ஆனால் வேற ஒருத்தானே சாவச்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்குள்ள நன்றி. ஐயோ நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் விடு. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பிச்சு ஓடுறேன்னு நினச்சிக்காதீங்க. கஷ்டம்டா அப்படின்னு சொல்லுவானுங்க அந்த மாதிரி.
சேஃபாக இங்கே ஆட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகலாமா இல்லை த்ரில்லிங்காக ஆடுவோமா? வந்துச்சு. நான் இருக்கிறது ஒரு அன்சேஃபான இடம். எந்த கார்னரில் எவன் வருவானே தெரியாது. அப்படி இருக்குது இந்த இடம். ஓகே, ஐ திங்க் இதில் எல்லாமே வயர்ஸ் தான் கிடைக்கும்ன்ட்டு ஐ பெட்டர் ட்ரை சம் அதர் ஏரியா. ஓகே, இங்கே கீழே போகிற வழி இருக்குது. நான் உள்ளே போகிறேன். அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற 0.7 மினிட்ஸ் இப்போதைக்கு பக்கத்தில். இதில் கூட நான் போய் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிக்கலாம். திரும்ப மேலே ஏறுது. ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு லிஃப்ட் ஒன்று போகும். இதில் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்சஸாக வச்சுருக்கான். லூட் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேங்க. இதை எடுக்கலை. ஐ ஹவ் 16 மினிட்ஸ் மோர். லைட் பல்ப் ஒரு மிஷன் இருக்குது. அது சேஃப் பாக்கெட்டில் வச்சு. அண்ட் இந்த சேஃப் பாக்கெட் எதுக்குன்னா வந்து நம்ம செத்தாலும் வந்து லைக் இது மட்டும் நம்ம கூட வந்துடும். மற்ற பார்ட்ஸ்லாம் போனாலும் இது மட்டும் நம்ம கூட வந்துடும். ஓகேவா? அதான் வேறு ஒருத்தன் எவனோ சண்டை எடுத்துன்னுக்குறான். ரிட்டர்ன் பாயிண்ட் ஷட்டிங் டவுன். இது யூஸ் ஆகும் ஸ்ப்ரிங்கு. எக்ஸ்டெண்டட் ஷார்ட் கன் மேக். சரி, இது ஒருக்கு நினைக்கிறேன். ப்ரோ ஃப்ரெண்ட்லி ப்ரோ. ஸ்பான்ல செத்தான் அவன். செத்துட்டான். ஓ, pressure on the bowler. கேம்பர் தானே இவன்? இங்கே தான் வரான். See, he put me in a serious situation. அவன் தப்பிச்சு போகிறான் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இந்த டைம் நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடணும் கண்டிப்பாக. ஐ டோன்ட் வாண்ட் லூஸ் மை லூட்ஸ். லெட்ஸ் ஃபைட் மேன், லெட்ஸ் ஃபைட். கம் யூ கேம்பர் போயிட்டான் கேம்பர். ஸோ அந்த பாட் ஃபைன் பண்ண அவனை. Bro, I got you, bro. I said I got you, bro. Bro, why, bro? You can play friendly, man. Why? Shall I revive you? Shall I believe you? I never, man. Sorry. It's a nice encounter, by the way. You lost your loots, anyway. I don't wanna spot you now. Okay. See, you don't have any loots also. Then you're gonna camp and take my loots as well. You're gonna take that. See, free loadout and a camper. You got that free loadout argument, so you can go and take such a bullshit game today. Of course, I said don't shoot. லைனிங்லாம் வச்சுட்டு சரி இப்போ மாஸ்க்கு பதிலாக எடுத்துன்னு போகிறேன். இது வந்து இதுக்கு பதிலாக எடுத்துன்னு போகிறேன். இதை எடுத்துகிட்டு போனால் நமக்கும் பேரிகேட் கிட்டுலாம் வச்சுருக்காரு.
பேர் என்னன்னு தெரில. சரி ஓகே, நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறேன். ஐ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் சேஃப் ஹியர். ஓ யூ மை காட், யூ கேன் see the stress in my face and that heart rising moment. அஃப்கோர்ஸ் நான் ப்ரீவியஸாக ஒரு ரைடரை பார்த்தேன்ல. played friendly. Okay, he came for loot, he took his loot event. But this guy is camping and seeking for my loot. So even if I like don't shoot and don't shoot போட்டக்கப்புறமோ, நிறைய இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறேன். சரி, டோன்ட் ஷூட் போட்டக்கப்புறமோ அவன் வந்து நம்மளை அடிப்பானா அடிக்க மாட்டானான்னு தெரியாது. ஸோ இப்போ ஃபேஸ் பண்ண என்கவுண்டர் அதுதான். ஓகேவா, அதுதான் அது. நான் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் லைக் அதர் கண்ட்ரீஸ் நோ இங்கிலீஷ் தான் வரும் மேட்ச் ஆவாங்க. ஸோ இட்ஸ் வில் பி ஈஸியர் டு கம்யூனிகேட் வித் தம். அண்ட் ஐ எம் சாரி இஃப் ஐ எம் பேட் இன் இங்கிலீஷ் ஆர் ஃப்ளூயன்சி. ஓகே, ஸோ தமிழில் வந்து சொல்லணும்னா அவன் வந்து லைக் கேம்பர் சீக்கிங் ஃபார் மை லூட்ஸ். அப்பயும் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அவன் வந்து லைக் ஒழிஞ்சுன்னு லைக் கோடை மாதிரி ஆடினான். ஓகேவா, ஃப்ரெண்ட்லியாக ஆடணுன்னா ஃப்ரெண்ட்லியாக ஆடிருக்கலாம். கேம்ப் அடிச்சுட்டு நம்மளை அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தான். ஸோ தலையில் ஒரு ஹெட்ஷாட் வச்சாச்சு. ஓகே, நவ் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி போஸ்ட் திஸ் வீடியோ. ஸோ இந்த எலிவேட்டரில் வந்து எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா, நம்ம நினைக்கிற பேட்டில் கிரவுண்டு மாதிரி, பப்ஜியோ பேட்டில் கிரவுண்டு மாதிரி ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு எல்லோரையும் சுட்டுட்டா முடிஞ்சிச்சு கேமு. ஃபஸ்ட்டு வந்தாச்சு கிடையாது. இந்த லூட்டோட இப்போ நான் சேஃபாக போனோம். ஓகேவா, அதுதான் ஓப்பன் ஆயிடுச்சு. இது உள்ளே வந்துட்டு வேறு ஒருத்தன் சாவடிக்காமல் இருந்தால் சரி. நாக்கானா பரவாயில்ல, வெளில போயிடலாம், எவனும் வரல. ஓகே, இப்போ முடியும் பாருங்கள் டைட்டில் கார்டு. ரிட்டர்னிங் டு ஸ்பென்சா, இதுதான் நம்மளோட டைட்டில் கார்டு. அப்பா எப்பா நைட் டைமில் இதுதான் நான் சொல்கிறேன், பிவிபி வெர்சஸ் பிவிஇ. ஓகேவா, அன்லோட், கண்டினியூ 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 கண்டினியூ, ஸ்கிப்பு ஸ்கிப்பு. ஓகே, let's see you in another video. Bye bye.